வெற்றி சரித்திரத்தை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். பேசுவோம். ஃபவுண்டேஷன் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணது. லைக் 2022 அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபவுண்டேஷன் அப்ப வந்து ஆன்லைன். ஸோ வந்து ஈஸியா கிளியர் பண்ணிட்டேன் ஃபவுண்டேஷன். அந்த இன்டர் படிக்கும்போது சைமல்டேனியஸா காலேஜும் போயிட்டு இருந்தேன். அப்போ காலையில அட்டெண்ட் இருந்தேன். அந்த காலேஜ் அந்த ஹோம் அந்த மாதிரி இருக்கும். லைக் சர்க்குலரா ரொட்டேஷனலா இருக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் சும்மா அதெல்லாம் ஃபெயில் ஆயிட்டேன். லைக் டோட்டலி சம்திங் 83 தான். மொத்த டோட்டல் மார்க்ஸ் வந்து டோட்டல் 83 தான். செகண்ட் அட்டெம்ப்ட் நான் நல்லா எஃபர்ட் போட்டு லைக் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓகே செகண்ட் டைம் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு எழுதுனேன். பட் அப்பயும் ஃபெயில் ஆயிட்டேன். 179 சம்திங் நினைக்கிறேன். அக்கௌண்ட்ஸ்ல போயிடுச்சு. தென் டாக்ஸ் எக்ஸம்ஷன் போயிடுச்சு. தென் தேர்ட் அட்டெம்ப்ட் அப்பதான் நான் காலேஜ் வந்து செகண்ட் இயர் ஃபோர்த் செம்ல இருந்தேன். ஸோ ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன். ஓகே தேர்ட் வாட்டியாச்சும் எழுதி பாஸ் ஆகி காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள இன்டர் முடிச்சணும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. தேர்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் ஆயிட்டேன். டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்துச்சு. ஹாப்பி வித் தட். ஓகே குரூப் 2 ஈஸியா தான் இருந்தது. லைக் 3 monthsல படிச்சு எழுதிடலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. லைக் இது ஜெயஸ்ரீ மேம் நல்லா எஃப்எம்மும் மேனேஜர் அக்கௌண்டிங்கும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப்பால வந்து நான் எஃப்எம் லைக் இது 4 குரூப்புமே எக்ஸம்ஷன் வந்துருச்சு. ஸோ காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் என்னுடைய இன்டர் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ காலேஜ் ஏப்ரல் 2024 முடிச்சேன். இப்போ ஆர்டிகல்ஸ் போயிட்டு இருக்கேன். ஆர்டிகல்ஸ் இப்போ 5th மந்த் சிஎஃப்ல போயிட்டு இருக்கேன். இன்டர் ஆடிட் டீம் இருக்கு. ஸோ இப்போ ஃபைனல் ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ சக்சஸ்ஃபுல்லா இப்போ இன்டர் முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் வந்து 2026 எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ ஸ்டடிஸ் விஷயத்துல சார் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண. ஸோ சார் அதுக்காகவே தேங்க்யூ. எனக்கு நீங்க போதும். நீங்க அவ்வளவுதான். உங்க சப்போர்ட் எனக்கு சாருக்கு ஐ மஸ்ட் தேங்க் வைஷாலி ஃபார் திஸ்.